Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி லெசனில் இருக்கிற ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலிசிஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபேஸ் அப்படின்னாலே என்னது சாலிட், லிக்விட், கேஸ் அந்த மாதிரி. ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு கேட்டலிசிஸை தான் பார்க்க போகிறோம். ஓகே, சப்போஸ் த ரியாக்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன் is present in one solvent and the other reactant is present in another solvent. இப்போது ஏதோ நான் வந்து ரெண்டு ரியாக்டன்ட் எடுக்கணும், கரெக்டாக? இந்த ரெண்டு ரியாக்டண்ட்டில் ஒரு ரியாக்டன்ட், இப்போ நம்ம வந்துட்டு போலார் சால்வெண்ட்ஸ், நான் போலார் சால்வெண்ட்ஸ் அப்படிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு சில மாலிகுல்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு தண்ணியில் தான் கரையும், ஒரு சில மாலிகுல்ஸ் எல்லாம் தண்ணி இல்லாமல் வேறு ஒரு பொருளில் கரையும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு சால்வெண்ட் எடுக்கும்போது தான் நம்ம வந்து ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலிசிஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு சால்வெண்ட் வந்து அதாவது நான் எடுக்கிற அந்த ரியாக்டன்ட் வந்து ஒன்று வந்து ஒரு சால்வெண்ட்டில் கரையும், இன்னொன்று வந்து வேறு ஒரு சால்வெண்ட்டில் தான் கரையும். ஸோ அப்போ அதுக்கிடையில் இருக்க ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஃப் த சால்வெண்ட்ஸ் ஆர் இம்மிசிபிள். இப்போது இங்கே ஒரு பார்ட்டிக்கல் எடுக்கிறேன், ஓகேவா? ஸோ இங்கே வந்து அந்த தண்ணி வந்து லைக் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஒரு பார்ட்டிக்கல் எடுக்கிறேன், அது வந்து எனக்கு ஒரு வேளை வந்து கெரோசின் எடுத்துக்கலாம், பிகாஸ் அதுதான் வந்து இம்மிசிபிள், கெரோசின். அப்போ எனக்கு என்ன ஆகும், இது ரெண்டுத்தையும் நான் ஒன்றா போடும்போது எனக்கு அதுக்குள்ளே ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஏன்னா அந்த சால்வெண்ட்ஸ் ரெண்டுமே இருக்கு இல்லையா? இந்த சால்வெண்ட் வந்து எனக்கு வந்து இம்மிசிபிளாக இருக்கும். ஓகே, ஆஸ் அ சால்வெண்ட் ஃபார்ம் செப்பரேட் ஃபேஸ், இது ரெண்டுத்தையும் ஒன்றா போடும்போது இந்த எனக்கு வந்து ரெண்டுமே வேறு மாதிரி, லைக் இங்கே வந்து மேலே வந்து எனக்கு என்ன இருக்கும், மேலே வந்து எனக்கு கெரோசின் இருக்கும், கீழே வந்து வாட்டர் இருக்கும். அப்போ அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகவே இல்லை. மிக்ஸ் ஆனால் தானே எனக்கு எதாவது ரியாக்ஷன் நடக்க முடியும். ஸோ மிக்ஸ் ஆகவே இல்லை. ஆஸ் அ சால்வெண்ட் ஃபார்ம் அ செப்பரேட் ஃபேஸஸ் த ரியாக்டன்ட் ஹேவ் டு மைக்ரேட் அக்ராஸ் த பவுண்ட்ரி டு ரியாக்ட். அப்போ இதில் இருக்கிற ரியாக்டன்ட் என்ன செய்யணும், இதை நோக்கி வந்து தான் ரியாக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் இருக்கிற ரியாக்டன்ட் வந்து இதில் நோக்கி போய் தான் பண்ண முடியும். ஸோ ஆனால் அந்த மைக்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அக்ராஸ் த பவுண்ட்ரி வந்து ஈஸி கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு தேர்ட் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா, அந்த சால்வெண்ட் வந்து இது கூடயும் கலக்கணும், அப்படிப்பட்ட ஒரு சால்வெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ த ஃபேஸ் பவுண்ட்ரி இஸ் எலிமினேட்டட். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில அந்த ஒரு ஃபேஸ் பவுண்ட்ரி அப்படின்றது ஒன்று இருக்கும்ல, அப்போ அது ரியாக்டன்ட் அது வந்து எலிமினேட் ஆகிடும். அப்போ இங்கே இருக்கிற ரியாக்டன்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் ஆகி எனக்கு வந்து ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆனால் இப்போ லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் அப்போ எனக்கு அந்த தேர்ட் சால்வெண்ட் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காது, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ லேப்லலாம் நம்ம பண்ணணும்னா சரி கொஞ்சம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக அளவுக்கு பண்ணும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து சரியாக வராது. ஸோ அப்போ அந்த இடத்துல தான் நம்ம ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலைசிஸ் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, விச் அவாய்ட்ஸ் த யூஸ் ஆஃப் சால்வெண்ட். அந்த தேர்ட் சால்வெண்ட் நான் யூஸ் பண்ணுறேன்ல, அதை யூஸ் பண்ணாமல் தடுக்க முடியும். இது என்ன பண்ணுன்னா, இட் டைரக்ட்ஸ் த யூஸ் ஆஃப் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலைசிஸ் டு ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த ரியாக்டன்ட் இன் ஒன் சால்வெண்ட் டு த அதர் சால்வெண்ட் வேர் த செகண்ட் ரியாக்டன்ட் இன் ப்ரெசன்ட். இது என்ன பண்ணும், இது வந்து ரியாக்டன்ட் இன் ஒன் சால்வெண்ட் அது என்ன பண்ணுன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும். எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ரியாக்டன்ட் இன் ஒன் சால்வெண்ட்டில் இருக்கிற ரியாக்டன்ட்டை டு அதர் சால்வெண்ட்டுக்கு அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆஸ் அ ரியாக்டன்ட் ஆர் பீங் ப்ராட் டுகெதர். அப்போ அந்த ரெண்டு மாலிகுல்ஸ் இருக்குல்ல, ரெண்டு மாலிகுல்ஸும் ஒன்றா செஞ்சிச்சுன்னா தே ரேப்பிட்லி ரியாக்ட் அண்ட் ஃபார்ம் ப்ராடக்ட். ஓகே, அப்போ ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலிசிஸோட மெயின் இது என்னது, டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இது ஒன் சால்வெண்ட்டில் இருக்கிற ரியாக்டன்ட்டை இன்னொரு சால்வெண்ட்டில் இருக்கிற ரியாக்டன்ட்டுக்கு கொண்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டியூஷன் ஆஃப் Cl- அண்ட் Cn- இந்த ஃபாலோவிங் ரியாக்ஷன். இப்போ RCl இது வந்து என்னென்னா ஆர்கானிக் ஃபேஸில் இருக்குது. ஓகே, இது வந்து NaCN, இந்த Cn வந்து அக்வஸ் ஃபேஸில் இருக்குது. ஓகே, இது வந்து அதான் பென்சின் அந்த மாதிரி மாலிகுலில் இருக்குது, அந்த மாதிரி சால்வெண்ட்டில் இருக்குது. இது வந்து அக்வஸ் இதில் இருக்குது. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கணும். ஓகேவா? RCl கூட NaCN போடும்போது இந்த RCN இங்கே கிடச்சிருக்கணும், ப்ளஸ் NaClங்கிறது இங்கே Na கூட இந்த Cl வந்திருக்கணும். ஓகே, ஆர்கானிக் ஃபேஸ்லையும் இது வந்து அக்வஸ் ஃபேஸ்லையும் இருந்திருக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னா, RClோட இது என்னென்னா 1-chloro octane எடுத்துக்கிறேன். இப்போ RCnனா எனக்கு என்ன கிடச்சிருக்கணும், 1-cyano-octane அப்படிங்கிறது கிடச்சிருக்கணும், 1-cyano-octaneங்கிறது கிடச்சிருக்கணும். இது ரெண்டுத்தையும் நான் வந்து ரெண்டு ஃபேஸில் இருக்கிறத வந்து நான் டேரெக்டாக ஹீட் பண்ணுறேன், ரொம்ப நாளைக்கு ஹீட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அந்த 1-cyano-octaneங்கிறது கிடைக்கவே இல்லை. ஆனால் இஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குவாட்டினரி அமோனியம் சால்ட், குவாட்டினரினாலே என்னது, எனக்கு டெட்ரா அதாவது 4 அதை பேஸ் பண்ணி வரும், கரெக்டாக, குவார்ட்டர் 4 அதை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ இது குவாட்டினரி அமோனியம் சால்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, டெட்ரா ஆல்கைல் அமோனியம் குளோரைடை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன நடக்கும்னா,
எனக்கு வந்து ரேப்பிடாக அந்த 1 சைனோ ஆக்டேன் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ ஆக்சுவலி 100% ஈல்ட் 1லேருந்து 2 ஹார்ஸ்க்குள்ளே கிடைக்குது. யோசிச்சு பாருங்கள், நம்ம அவ்வளோ நேரம் ஹீட் பண்ணோம், செவரல் ஹார்ஸ்க்கு ஹீட் பண்ணோம், அப்போ அது மாறவே இல்லை. ஒரு சின்ன ப்ராடக்டை போட்ட உடனே எனக்கு இது வந்து கிடச்சிருச்சு. கரெக்டாக? ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, NaCன்ற அக்வஸ் ஃபேஸில் இருக்கு இல்லையா, அதில் வந்து டெட்ரா அல்கைல் அமோனியம் கேட்டையான் இருக்குல்ல. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, இதுதான் நான் போடுற அந்த ஒரு கேட்டலிஸ்ட். ஓகே, ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த சிஎலை வந்து தனியாக கொண்டு போயிடுது, இந்த சிஎனை வந்து அது கூட சேர்த்துக்குது. ஓகே, R4N+CN- கொண்டு வந்துடுது. இது வந்து அக்வஸ் ஃபேஸில் தானே இருந்திருக்கு, இது வந்து ஆர்கானிக் ஃபேஸ்க்கு கொண்டு வந்துருச்சு. ஓகே, அது கூட Cl- இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் இங்கே கொண்டு வந்து அதுக்கப்புறம் RClோட உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுது. உங்களுக்கு டைரெக்டாக ரியாக்ஷன் நடக்காமல் முதல்ல இந்த கேட்டலிஸ்ட் வந்து அக்வஸ் ஃபேஸில் இருக்க NaCN கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு வர ப்ராடக்டை திருப்பி RClோட எனக்கு ரியாக்ட் பண்ணுது. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, RCN அப்படிங்கிறது கிடச்சிருது. பேலன்ஸ் இருக்கிறது திருப்பி எனக்கு இதுதானே கேட்டலிஸ்ட்டு, திருப்பி அந்த கேட்டலிஸ்ட் வந்து எனக்கு திருப்பி கிடச்சிருது. ஓகே, எனக்கு அந்த ரியாக்ஷன் நடக்குது, ஆனால் திருப்பி அந்த கேட்டலிஸ்ட்டே வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இங்கே இதுதான் நடக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தஸ் ரியாக்ஷனில் டெட்ரா ஆல்கைல் அமோனியம் கேட்டையான் இருக்குல்ல, அது வந்து விச் இஸ் ஹைட்ரோஃபோபிக்கும் இருக்குது, ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோஃபோபிக்னா அந்த வாட்டரை பார்த்து பயப்படுறது, ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டருக்கு வந்து விரும்புறது. டிரான்ஸ்போர்ட் CN ஃப்ரம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது, CN இந்த அக்வஸ் ஃபேஸ்லேருந்து ஆர்கானிக் ஃபேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுது யூஸிங் ஹைட்ரோஃபிலிக் எண்டை யூஸ் பண்ணி. ஏன்னா அது வந்து வாட்டரில் இருக்கிறது கூட அது ஈஸியாக ரியாக்ட் பண்ணும். ஓகே, அண்ட் ஃபெசிலிட்டேட் த ரியாக்ஷன் ஆஃப், அதுக்கப்புறம் அதுலேருந்து எனக்கு 1 chloro octane கிடச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணுது, ஸ்பீட் அப் த ரியாக்ஷன் பை டிரான்ஸ்போர்ட்டிங் ஒன் ரியாக்டன் ஃப்ரம் ஒன் ஃபேஸ் டு அனதர் ஃபேஸ். அப்போ ஒரு ஃபேஸில் அக்வஸ் ஃபேஸில் இருக்கிறத ஆர்கானிக் ஃபேஸில் சீக்கிரமாக கொண்டு வரதா இந்த ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டலிஸ்ட்டோட இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.